ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளுக்கு தெரியும். இப்போ எவிக்டான ஹவுஸ்மேட்லாம் திரும்ப உள்ள வந்தனால, அவங்க வந்து ஒரு இது அதாவது நேத்து லைவ் ஸ்ட்ரீம்லயே பார்த்தீங்கன்னா, சாச்சனா, ரவீந்தர், நம்ம இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்களா கேர்ள்ஸ். ஆமா, வர்ஷினி வர்ஷினியா வர்ஷினி இவங்கெல்லாம் வந்து என்ன பிளான் பண்றாங்க, இதுல வந்து ஒருத்தங்க அதாவது ரியா இருந்தாங்க. ஆனா ரியா என்ன பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். இவங்கெல்லாம் வந்து ஒரு பிளான் போடுறாங்க. அதாவது ரொம்ப வந்து வீக்கா இருக்கிறவங்க வந்து நம்ம டார்கெட் பண்ணி அவங்க எமோஷனல்ல வந்து பிரேக் பண்ணிட்டு அவங்கள வந்து அழுக வச்சு அவங்களையே வந்து இந்த கேம்ல விட்டு வெளியே போக வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம சாச்சனாவோட வன்மம் இங்கேயும் நல்லா தெரியுது. அவங்களோட ஒரே இது சௌந்தர்யா சௌந்தர்யா இப்படியா சமைச்சு விட்டுறணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. இதை வந்து நம்ம காலையில வந்து இதை வந்து இது பண்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் வந்து சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க வந்து யாரை எவிக்ட் பண்ணலாம் இந்த வீக் 2 பேர்த்த, அதுக்கு பதிலா நீங்க 2 பேர் வந்து உள்ள வரலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இவங்க யாரு சாச்சனா, வர்ஷினி இவங்கெல்லாம் வந்து என்ன யார சொல்றாங்கன்னா, நம்ம சௌந்தர்யாவை சொல்றாங்க. ஏன் இந்த உள்ள வந்த எவிக்ட் ஆகி திரும்ப உள்ள வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எமோஷனாவும் உள்ள இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ற மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போறாங்க. அது ஏன்னா பிக் பாஸ் சொல்லிதான் உள்ள அனுப்பியிருப்பாங்க போல. உள்ள இருக்கிறாங்க 5-6 பேர் ரொம்ப சேஃபா விளையாண்டுறாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் ஏதாவது கிரியேட் பண்ணட்டும், நீங்களா போய் தூண்டி விடுங்க, ஏதாவது வெளியே வரும், ஏதாவது ஒன்று நடக்கணும்ல, ஹேப்பன் அவங்க அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு ஃபில்டர் பண்ணணும்ல ஆளை. ஸோ அதுக்காக பிக் பாஸ் ஒரு ப்ரீ பிளான் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து தான் உள்ள அனுப்பியிருக்காங்க. அதுல சில முக்கியமான விஷயம் என்னன்னா, வெளியே நடக்கிற பப்ளிக் ஒப்பீனியனை உள்ள ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அவங்க உஷாராயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அது என்னன்னா, இப்போ தீபக் அவங்க அருண் சாக்லி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் மாக்காப்பான்னு சொன்னாங்க. மண்டே கழுவ பாக்குறாங்க அப்படிங்கிறது. இதுக்குதான் உள்ள வந்து பழைய எவிட்டான கண்டஸ்டன் எவிட் ஆயிட்டு உள்ள வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒருத்தவங்க மண்டையை கழுவி கேஷ்பேக் எடுக்க வச்சிடலாம். உதாரணத்துக்கு ரவீந்தர் வந்து ரயான் கிட்ட பேசிட்டு இருக்காரு. முன்னாடி அது அந்த லைவ் ஸ்டைல். அப்புறம் வேற என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா வந்து எல்லாருமே சொல்லிடுறாங்க. அதாவது ஆர்கானிக்கா இவங்க வந்து இல்ல ஆக்ஷன் இந்த இதெல்லாம் பண்றதுல வந்து சும்மா நடிக்கிறாங்க, இந்த வீட்டுக்கோசரம் நடிக்கிறாங்க. அதே மாதிரி வெளியே இவங்களோட ஆதரவும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நேச்சுரலான ஆதரவு கிடையாது. எல்லாமே இந்த பிஆர் காசு கொடுத்து செட் பண்ணி அதனால வந்து ஆதரவு மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஜாக்லினையும் சொல்றாங்க. ஆனா வந்து சௌந்தர்யா ரொம்ப உடஞ்சுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு இவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹவுஸ்மேட் உள்ள இருந்து 8 பேர் 7 பேருமே வந்து சௌந்தர்யா வந்து பிஆர் டீம் வச்சதுனாலதான் இவ்வளவு தூரம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. திரும்பி இவங்களும் வந்து அதை சொன்னாங்க, ரொம்ப பிரேக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா அழுதுட்டே சொன்னா கூட பரவாயில்ல, சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் சௌந்தர்யா தான் ஒண்ணுமே பண்ணல, பிஆர் வச்சாதான் சௌந்தர்யா இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு அத்தனை பேர் சொல்லும் போதுதான் அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. இதனால என்ன ஆயிடுறாங்க, சௌந்தர்யா வந்து அழுதுட்டு பிக் பாஸ்க்கு உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்றாங்க. பிக் பாஸ் உள்ள கூப்பிடுற அப்படி அவரு சொல்ற அப்படி இந்த மாரி வந்து நீங்க பண்றதெல்லாம் வந்து ரியலா தான் இருக்குது. அதனாலதான் இவ்வளவு நாள் வந்து பிக் பாஸ்ல வந்து உங்க மக்கள் வந்து உங்களை நம்பி இவ்வளவு தூரம் வச்சிருக்காங்க. எல்லாத்துலயும் நீங்க தனியாவும் செயல்படுறீங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கோசரம் நிக்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய உங்ககிட்ட நல்ல விஷயம் இருக்குது. நீங்க இவங்க உள்ள வந்து அவங்க சொல்றத வச்சு நீங்க நம்ப கூடாது. எப்படி வேணா வெளியே இருக்கலாம், அது நீங்க போய் பாத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த கேம்ல வந்து ஒருத்தவங்க வந்து அழுக வச்சோ ஏதோ ஒண்ணு பண்ணிதான் அவங்க வந்து உள்ள சஸ்டெயின் பண்ண முடியும். அதனால நீங்க ரொம்ப வருத்தப்படுற தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அது போக நம்ம பிக் பாஸ் என்ன சொல்றாரு, நான் ஆர்கானிக்கா ஒன்னான விஷயம் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவரும் லவ் யூ சொல்லி ப்ரொபோஸ் பண்ற அப்படி. எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க சௌந்தர்யா ப்ரொபோஸ் பண்றதுக்கு? ஒரு பூவை பறிக்க எத்தனை பேரையா இருக்கீங்க? அதான் எத்தனை பேரையா இருக்கிறீங்க, சொல்லிட்டே இருக்கிறீங்க லவ் யூன்னு. ஏன் பிக் பாஸ் வந்து சௌந்தர்யா கிட்ட காம்ப்ரமைஸ் பேசியிருப்பாரு அப்படின்னா, உள்ள அனுப்பும் போது அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க, அவங்களுக்குள்ள இருக்கிறது வெளியே வரணும், ஏன்னா அப்பதான் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்னா சொல்லியே அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனால பிக் பாஸ் வந்துட்டு இதுல காம்ப்ரமைஸ் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. இதனால வந்து சௌந்தர்யா அழுகுறாங்க. இதுதான் இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்தது. ஆக்சுவலா வந்து நம்மளோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து இவங்க 2 பேர்த்த வந்து அதாவது பழைய ஹவுஸ்மேட் வந்தவங்களை வந்து உள்ள விட மாட்டாங்க, அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சும்மா ஒரு பிராங்கா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து இவங்களே எவிக்ட் பண்ணிட்டு இவங்களே இது பண்ணுவாங்க. அதாவது இவங்களே பாம் வைப்பாங்க, இப்படி இவங்களே பாம் எடுப்பாங்களா, அந்த வேற இருக்குது. அப்புறம் நேத்தோட எபிசோட்ல உள்ள எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது ஒரு கேரக்டர்ஸ் மாதிரி. உதாரணத்துக்கு நம்ம தீபக் வந்துட்டு படையப்பா கேரக்டர் கொடுத்தாங்க,
ஜாக்குலினுக்கு வந்துட்டு ஜெனிலியா கேரக்டரு, இந்த மாதிரி விஷாலுக்கு விஜய் கேரக்டரு, அப்புறம் முத்துக்குமாரனுக்கு வந்து விஜய் சேதுபதி ரோல், சௌந்தர்யாக்கு த்ரிஷா கேரக்டர், சௌந்தர்யாவுக்கு த்ரிஷா கேரக்டரு, ரவீந்திரனுக்கு கரிகாலன் கேரக்டர். ஆமா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா கொடுத்தாங்க. அதான் அந்த டான்ஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, பிக் பாஸே வந்து மிரண்டுட்டாரு. ஆக்சுவலா பிக் பாஸ்ல அவங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரியே காஸ்டியூமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல ரவீந்தர் மட்டும் தனியா தெரிவாருங்க. அவருதான் இப்ப சொல்லிட்டே இருப்பாரு, பிக் பாஸ்ல வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, அதுக்கு ஒருத்தவன் தான் பொருத்தமானவன், அது யாருன்னு பார்த்தா நான் தான். ஏன்னா என்னால ஓடவும் முடியாது, என்னை வந்து ஒளிய வைக்கவும் முடியாது, மறைச்சு வைக்கவும் முடியாது, அவரே சொல்லிடுவாரு. ஆமா அவரே சொல்லிடுறாரு. ஏன்னா ஆக்சுவலா வந்து அவர் தான் இருக்கிறதுலயே அந்த விமர்சனம் பண்றதுல, பிக் பாஸ் விமர்சனம் பண்றதுல அவர் தான் நம்மளுக்கு தெரியும், நல்லா சூப்பரா பண்ணும். அப்படி முதல்ல அவர் தான் சிக்கினாரு, வெளியே பப்ளிக் நடக்கிறத உள்ள சொன்னதை. அதுல வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு கன்ஃபெஷன் ரூம்ல தனியா கூப்பிட்டே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி உங்க மேல மதிப்பு வச்சிருக்கோம், அதனாலதான் தனியா கூப்பிட்டு சொல்றேன், இல்லைன்னா அங்கேயே எல்லாத்த மாதிரி சொல்லிருக்கோம் அப்படின்னு வார்னிங் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆமா அதுக்கப்புறம் தான் மத்த சில கண்டஸ்டன்ஸும் பேசினாங்க. சாச்சனா, வர்ஷினி, தர்ஷா குப்தா, அப்புறம் சிவகுமார், அது இவங்கெல்லாம் அப்படியே சொல்லிட்டாங்க, இவங்களே சொல்லிட்டாங்க. மற்ற பல அந்த டாப்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அதை பார்த்தோன்னா வெக்ஸ் ஆயிட்டானுங்க. ஓ இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் கூட இருக்கிறவங்க நடக்கும்போது நாளைக்கு நமக்கும் நடக்கலாமே அப்படின்னு வாய்ப்பு இருக்குதானே. அதான் பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து லைட் ஆன் பண்ணு, பிக் பாஸே லைட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள 4 பேர்த்தையும் வந்து வார்னிங் கொடுத்தது வந்து இந்த டைம் தான் நடந்தது. அது பிக் பாஸே அவரே சொல்ற, அப்படி இதுக்கு முன்னாடி இந்த எந்த சீசன்லயும் நான் பண்ணாத இந்த டைம் பண்ணியிருக்கேன், ஏன்னா நீங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்ப கூட சாச்சனை என்ன சொல்லுவாங்க, நான் வெளியே சொன்னதெல்லாம், வெளியே நடந்ததெல்லாம் சொன்னது வந்து தப்பு, நான் வந்து அதை பண்ணாம பாத்துக்க ட்ரை பண்ணிக்கிறேன். அப்படி வாட் எதுக்கு ட்ரை பண்றீங்க, நான் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கிறேன்னா அப்படின்லாம் சொல்லுவாரு பிக் பாஸ். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படி எல்லாத்தையுமே பாஸே கடுப்பாயிட்டாரு. ஏன்னா நான் இது உங்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க எப்பவும் திரும்ப அதே பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம். சில பேரெல்லாம் எனக்கு பேசுறதுக்கு உள்ள நேரமே இல்லை, அதுக்குள்ள எவிட் ஆகி வெளியே போயிட்டேன், அதனால இது இப்போ வாய்ப்பு கொடுத்தா இப்பவும் அதே மாதிரி பண்றீங்க. யாரு தர்ஷா குப்தாவா சொல்லியிருக்காங்க. ஆமா இந்த மாதிரியா பிக் பாஸ் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா சொல்லிட்டாங்க, அடுத்து நடந்தா கண்டிப்பா வெளியே தான். இதுல வந்து ரியா ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம ரியாக்கு தெரியும், இந்த பிக் பாஸ் வீட்டுல வந்து ஆக்சுவலா வந்து அர்ணவ் எந்த அளவுக்கு உள்ள இருந்திருக்கணுமோ அதே அளவுக்கு ரியா இருந்திருக்கணும். ஏன்னா ரியா வந்து நல்லா விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க, அவங்களே எதுக்கு எவிட் பண்ணாங்கன்னு தெரியல மக்கள். ஆனா எவிட் பண்ணிட்டாங்க, திரும்ப வந்துட்டாங்க. அந்த பிக் பாஸ் வந்து ஒரு இந்த மாதிரி சொன்னோன்னா ரொம்ப வருத்தப்பட்ட. அப்படி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தா, இப்ப வந்தாலும் யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், உன்னோட யாரு இருக்காங்க, உனக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் இப்ப வந்தவங்களா, எலிமினேட் ஆகி வந்தவங்கள யாருன்னா யாராவது உனக்கு யாராவது தோணணுங்களா. ரியா கூட ஓகே தான். அதான் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ரியா வந்தா சூப்பரா இருக்குங்க. ஏன்னா அவங்க கேம் சூப்பரா விளையாடுவாங்க. நம்ம இந்த சௌந்தர்யா அழுத அந்த விஷயத்திலும் பாத்தீங்கன்னா, நான் ஒருத்தனை அழுக வச்சுதான் இந்த கேம்ல திரும்ப நான் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு எனக்கு தோணல, அதனால நான் வந்து இந்த இதுல இருந்தே நான் விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓப்பனாவே. அதான் நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு நான் வரல, நான் இந்த டைமு நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரியா வந்து கேம் விளையாடலாம், அப்படிதான் அவங்களோட மென்டாலிட்டி. ஒருத்தவங்களை வந்து டவுன் பண்ணி அவங்க வந்து மேல போகணும் அப்படின்னு அவங்களோட இல்ல. ரியா இருந்தா சூப்பரா இருக்கும். இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அர்ணவ் அவங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். பாப்போம் எப்படி மாறுது இது. இல்லைன்னா எவிக்ட் இந்த வீக் வந்து மிட் வீக் எவிக்ஷன் இருக்குது, கேஷ் பாக்ஸும் கூடவே இருக்கு, மறந்துட வேண்டாம். ஆமா இதெல்லாம் எப்படி போகுதுன்னு பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.